Hello students, welcome to my channel Crack Neat Biology. I'm S. Pratibha, a postgraduate in biotechnology. இன்னைக்கு நம்ம வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃப்ரம் த சாப்டர் 5 molecular basis of inheritance. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாம் படித்தோம் இல்லையா? அதில் நமக்கு என்ன தெரிஞ்சுது? ஒரு ஆர்கானிசம், ஒரு இண்டிவிஜுவலோட ஜெனட்டிக் மேக்கப் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அவங்கள்ட்ட இருக்க டிஎன்ஏ சீக்வன்ஸை பொறுத்து. இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலும் இன்னொரு இண்டிவிஜுவலும் வேரி ஆகுறாங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஎன்ஏ சீக்வன்ஸ் ப்ரெசன்ட் இன் தம் இல்லையா? அட்லீஸ்ட் சம் பிளேசஸில் அவங்க டிஎன்ஏ சீக்வன்ஸ் வேரி ஆகுறதுனால தான் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிஃபரிங். ஓகே, தீஸ் அசம்ஷன்ஸ் லெட் டு தி quest of finding out the complete DNA sequence of human genome. ஓகேயா? ஸோ அப்போ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகி இருந்தது, வேர் இட் வாஸ் பாசிபிள் டு ஐசோலேட் அண்ட் க்ளோன் எனி பீஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஒரு டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம க்ளோனிங் வெக்டாரில் கொடுத்து நம்ம நிறைய ரீகாமினன்ட் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வச்சு வெரி ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் சீக்வென்சிங் த ஹியூமன் ஜீனோம் அதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை 1990 லான்ச் பண்ணாங்க. திஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த மெகா ப்ராஜெக்ட். இதை வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகே, ஸோ HGP இஸ் கால்ட் அஸ் த மெகா ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ஹியூமன் ஜீனோமை வந்து நம்ம மேனுவலாக சீக்வென்ஸ் பண்ணணும்னா இட்ஸ் அ வெரி டீடியஸ் ப்ராசஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சீக்வென்ஸ் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பேஜஸ் உள்ள புக்கில் ஒரு பேஜ்லேயே 1000 லெட்டர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி புக் வந்து 3300 புக்ஸ் நமக்கு தேவைப்படும். தட் மச் டிஃபிகல்ட் இட் இஸ். ஓகே, ஸோ இந்த எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணணும்னா அப்போ வந்து நமக்கு ஹை த்ரூபுட் கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ்லாம் தேவை. ஸோ அதை வச்சு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம். மேனுவலாக இட் இஸ் இம்பாசிபிள் டு அனலைஸ் அண்ட் ஸ்டோர் தீஸ் மச் சீக்வன்சஸ் அண்ட் டேட்டா. ஸோ அப்போ தான் வந்து என்ன வந்துச்சுன்னா க்ளோஸ்லி ஹியூமன் ஜீனோம், பிகாஸ் ஆஃப் திஸ் human genome project is closely associated with bioinformatics, which is the computational biology. Okay, so there comes the concept bioinformatics. So HGP was closely associated with bioinformatics, which is a rapidly developing new area in biology, which is bioinformatics. Okay, so what are the goals of HGP in pathona? These are the some important goals. Okay, so 20,000 to 25,000 genes வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஹியூமன் டிஎன்ஏல இருக்க ஜீன்ஸை. அதுக்கப்புறம் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, த விச் மேக்கப் தி ஹியூமன் டிஎன்ஏ. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறதுக்கு டூல்ஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜிஸை வந்து அதர் செக்டார்ஸ் சச்சஸ் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்சி, தட் இஸ் எத்திக்கல், லீகல் அண்ட் சோஷியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணணும். தட் மே அரைஸ், இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வர்ற இந்த இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணணும். இதான் வந்து கோல்ஸ் ஆஃப் தி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ன்றது இட்ஸ் அ 13-year ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டட் பை US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். இதை வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, ஸோ ஏர்லி இயர்ஸ் ஆஃப் HGPயில் வந்து மேஜர் பார்ட்னராக இருந்தது வந்து வெல்கம் ட்ரஸ்ட், யூகேயோட வெல்கம் ட்ரஸ்ட். அண்ட் அடிஷ்னல் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஜப்பான், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, சைனா அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லாம் பண்ணாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 2003. தட்ஸ் வை இட் இஸ் 13-year ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சீக்வென்ஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ நம்ம இண்டிவிஜுவல்ஸோட டிஎன்ஏ வேரியேஷன்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ அப்படி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? இட் வில் கிரியேட் அ ரெவல்யூஷனரி நியூ வேஸ் டு டயக்னஸ், ஏதாவது ஒரு டிசீஸை டயக்னஸ் பண்ணுறதுக்கு, ட்ரீட் பண்ணுறதுக்கு. சம்டே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நமக்கு thousands ஆஃப் டிசார்டர்ஸ், ஹியூமன் பீயிங்ஸை அஃபெக்ட் பண்ணுற டிசார்டர்ஸை கூட நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நான் ஹியூமன் ஆர்கானிசம்ஸோட டிஎன்ஏ சீக்வன்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து ஹெல்த் கேரில், அக்ரிகல்ச்சரில், எனர்ஜி ப்ரொடக்ஷனில், என்விரான்மெண்டல் ரெமடியேஷனில், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷனில் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து தே ஸ்டார்டட் திஸ் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஸோ மெனி நான் ஹியூமன் மாடல் ஆர்கானிசம்ஸையும் வந்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பாக்டீரியா, ஈஸ்ட், சினோர்ஹாபிடிட்டிஸ் எலகன்ஸ் அப்படின்னா நெமட்டோட். ஓகே, அதுக்கப்புறம் ட்ராசோஃபிலானா உங்களுக்கு தெரியும், ஃப்ரூட் ஃப்ளை. பிளான்ஸில் வந்து ரைஸ் அண்ட் அரபிடாப்டர்
சிஸோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்ஏவெல்லாம். ஸோ இதை வந்து கொஷினாக கேட்கலாம். ஓகே, நான் ஹியூமன் மாடல்ஸில் எந்தெந்த ஆர்கானிசம்ஸில் வந்து டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணியிருக்காங்கன்னு ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட மெத்தடாலஜிஸ் பார்க்கலாம். ஸோ த மெத்தட்ஸ் இன்வால்வ் டூ மேஜர் அப்ரோச்சஸ். ஒன்று என்னென்னா எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து சீக்வன்ஸ் அனோட்டேஷன்ஸ். ஓகே, எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ஸ் இந்த அப்ரோச் வந்து இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடென்டிஃபையிங் ஆல் த ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஆர்என்ஏ. ஓகே, ஸோ இந்த கொஷினை வந்து 2023லையும் 2019லையும் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்ன்றது இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஐடென்டிஃபையிங் ஆல் த ஜீன்ஸ் தட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஆர்என்ஏ. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் அப்ரோச் இஸ் சீக்வன்ஸ் அனோட்டேஷன். Sequence annotation is the blind approach for sequencing whole genome of an organism. Okay, it's a blind approach. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் அனோட்டேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் டிஎன்ஏவையும் வந்து செல்லுல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் சைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து க்ளோன் பண்ணுவாங்க. ஜீன் க்ளோனிங் இன் வெக்டார் லைக் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம், ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமில் அதை வந்து க்ளோன் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் இந்த க்ளோன் பண்ண ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இந்த எக்யூப்மெண்ட் வச்சு தே வில் சீக்வன்ஸ் திஸ். ஓகே, ஸோ இந்த ஆட்டோமேட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி principle of a method developed by the scientist Frederick Sanger. ஸோ இதை வந்து கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, இந்த சயின்டிஸ்ட் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தே வில் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ஓவர்லாப்பிங் செக்மெண்ட்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார் சீக்வன்சிங் வந்து இட்ஸ் அ டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ அலைன்மெண்ட் ஆஃப் தீஸ் சீக்வன்ஸ் வந்து ஹியூமன்லி பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் எல்லாம் வந்து சப்சிக்வெண்ட்லி அனோட்டேட் பண்ணி ஒரு குரோமோசோமுக்கும் அசைன் பண்ணாங்க. ஓகேயா, ஸோ லாஸ்ட் குரோமோசோம் டு பி சீக்வன்ஸ்டு வந்து குரோமோசோம் நம்பர் 1. Okay, this is the last chromosome to be completely sequenced and in this chromosome தான் வந்து most genes இருக்கும். That is 2928 genes. இந்த கொஸ்டினை வந்து 2025லையும் 23லையும் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஃபியூவஸ்ட் ஜீன் இருக்கிற குரோமோசோம் வந்து ஒன் ஆஃப் தி செக்ஸ் குரோமோசோம் நம்பர் குரோமோசோம் Y அதான் வந்து ஃபியூவஸ்ட் ஜீன் இருக்க குரோமோசோம் which has 231 genes. Okay, so this is the representative diagram of human genome project. ஸோ வந்து ஐசோலேட் பண்ணுறாங்க டோட்டல் டிஎன்ஏவை செல்லுல இருந்து ஐசோலேட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி ரேண்டம் ஃப்ராக்மெண்ட்ஸாக இது பண்ணி க்ளோன் பண்ணி தே ஆர் கெட்டிங் தி இன்ஃபர்மேஷன் த்ரூ தி கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி sequencing the genome using the computational technology. Okay, so this is the representative diagram of the human genome project. So another challenging task of HGP என்னன்னு பார்த்தீங்கன்னா assigning the genetic and physical map on the genome. ஓகே, ஸோ இதை அசைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்காக இருந்தது. ஸோ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணாங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆன் பாலிமார்பிசம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ரெகக்னிஷன் சைட் வச்சு. ஸோ பாலிமார்பிசம்னா என்னன்னா வேரியேஷன் அட் த ஜெனட்டிக் லெவல் அண்ட் மைக்ரோசேட்டலைட்ஸ் வச்சு. மைக்ரோசேட்டலைட்னா ரெப்பிடேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இதை வந்து நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி அனதர் சேலஞ்சிங் டாஸ்க். ஓகே, ஸோ இதை வச்சு தான் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க அந்த ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்பை. So now let's see salient features of the human genome. So some of the important observations from HGP என்னன்னா human genome project என்னன்னா first வந்து human genomeல வந்து 3164.7 மில்லியன் பேஸ் பேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஜீனில் வந்து 3000 பேசஸ் இருக்கும், அதாவது ஆவரேஜா. பட் அதோட சைஸ் வந்து ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் வேரி ஆகும். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் ஜீன் இன் த ஹியூமன் பாடி வந்து டிஸ்ட்ரோபென் அப்படின்ற ஜீனுன்னு கண்டுபிடிச்சாங்க, விச் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி X குரோமோசோம். ஓகே, அட்
2.4 மில்லியன் பேசஸ் இருக்கு. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஜீன் இன் தி ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ இதை கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 30,000 டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓவர் 50% ஆஃப் தி டிஸ்கவர்ட் ஜீனோட ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியலை இன்னும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2% ஆஃப் லெஸ் தேன் 2% ஆஃப் த ஜீனோம் தான் இட்ஸ் கோடிங் ஃபார் ப்ரோட்டீன். ஸோ எப்படி இப்போ ப்ரோட்டீன் கோட் பண்ணோம், 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் ஒரு ஸ்ட்ராண்டில் இருக்க ஒரு செக்மெண்ட் தான் இட்ஸ் கோயிங் டு கோட் ஃபார் ப்ரோட்டீன் இல்லையா. ஸோ அது பார்த்தோன்னா ஹோல் ஜீனோமில் இட்ஸ் லெஸ் தேன் 2% ஒன்லி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் தான் ஹியூமன் ஜீனோமில் நிறைய இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இந்த ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ் வந்து எவ்வளோ தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா 100 to 1000 டைம்ஸ். ஸோ இதுக்கு வந்து நாட் டைரக்டாக கோடிங் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனாலும் இட் பிளேஸ் அ ரோல் இன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்லாம் இட்ஸ் பிளேயிங் அ ரோல் தீஸ் ரிப்பீட்டேட்டிவ் சீக்வன்சஸ். ஓகே, அதுக்கப்புறம் குரோமோசோம் 1ல தான் வந்து மோஸ்ட் ஜீன்ஸ் இருக்கு அண்ட் குரோமோசோம் ஒய்ல ஃபியூவஸ்ட், as I told earlier to you. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1.4 மில்லியன் லொகேஷன்ஸில் சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம் இருக்குன்ட்டு தே ஃபைண்ட் அவுட். ஸோ சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னா என்ன? இட்ஸ் அ வேரியேஷன் அட் அ சிங்கிள் பொசிஷன் இன் அ டிஎன்ஏ சீக்வன்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல்ஸ். ஸோ சிங்கிள் பொசிஷனில் அந்த வேரியேஷன் இருக்குது பாருங்கள் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில். ஸோ இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் இருக்கிற சேஞ்சு தான் வந்து சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்னு சொல்லுவோம். இந்த வேரியேஷன் வந்து காமன் தான். ஓகே, இதுதான் வந்து contributing to human genetic diversity contribute பண்றது இந்த SNPs தான். ஓகே, so this information promises to, so இந்த மாதிரி சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 1.4 மில்லியன் லொகேஷன்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி அமாங் தி இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராமிசஸ் டு ரெவல்யூஷனைஸ் தி processes of finding chromosomal locations for disease associated sequences and tracing human history. So இந்த single nucleotide polymorphismனால ஸோ ஒரு இண்டிவிஜுவலோட டிசீஸ் சசப்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கும் வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட ரெஸ்பான்ஸ் டு மெடிகேஷன் வேரி ஆகுதா? இந்த மாதிரி ரெவல்யூஷனரி திங்ஸ்லாம் வந்து பேஸ்ட் ஆன் தி சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி வேல்யூபிள் டூல்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தி ஜெனட்டிக் டைவர்சிட்டி, டிசீஸ் சசப்டபிலிட்டி, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் டு மெடிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிங்கிள் நியூக்ளியோடைட் பாலிமார்பிசம்ஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல்.